அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் சொல்லி காட்டும் போதே, கு அம்புசக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மரணம் என்கிறது எப்போ வருமென்று தெரியல. சூரா அல் முனாஃபிகூன் 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, லா யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய மரண நேரம் வந்துட்டேன்னு சொன்னால் கடுகளவும் பிந்தாது, அந்த நேரத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ யாருக்கு எப்போ மவுத்து வருதுன்னு தெரியல. ஆனால் மவுத்து வரும்போது வலா தமூத்துன்ன இல்லா வாந்து முஸ்லிமும், முஸ்லீம் இல்லாமல் மவுத்தாயிராதீங்க அப்படிங்கிறான். அப்போ நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தையும் சேர்த்து நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தரப்பட்டிருக்குது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஆட்சி தலைவன் தன்னுடைய மக்களை பற்றி விசாரிக்கப்படுவான், ஒரு ஆண்மகன் அவனுடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவான், ஒரு பெண் மகள் அவளுடைய கணவனுடைய வீட்டை பற்றியும் அவளுடைய பிள்ளைகளை பற்றியும் விசாரிக்கப்படுவான், ஒரு அடியான் ஒரு அடிமையாக இருக்கிறவன் தன்னுடைய எஜமானருடைய விஷயத்தில் அவருடைய சொத்து விஷயத்தில் விசாரிக்கப்படுவான். அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, நாங்கள்லாம் ஒரு பொறுப்புகளோடு வந்திருக்கிறோம். நமக்கென்று ஒரு அமானிதம் இருக்குது. அந்த அமானிதங்களை சரியாக நிறைவேற்றும் போது நம்ம ஒரு உண்மையான ஒரு விசுவாசியாக ஒரு முஸ்லீமா இருக்க முடியும். ஒரு முஸ்லீம் என்றால் யாரு அப்படி என்று ஒரு நம்மளுக்கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்டா, முஸ்லீமுக்கு டெஃபினேஷன் சொல்லுங்க, முஸ்லீம் என்றால் யாரு அப்படி என்று கேட்டால் நம்ம பள்ளியிலே இருக்கணும், தாடி வச்சுக்கணும், ஜுப்பா போட்டிக்கணும், எந்த நேரம் திக்கரில் இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம அடுக்கிக்கிட்டு போவோம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிங்கிறாங்க. ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? அவன் நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம இருந்தா அவன் தான் முஸ்லீம் அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு முஸ்லீமா இருந்தா நம்மளால அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும், நம்மளால அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நனவு நடந்துகிட்டு இருக்கணும், அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்.